வணக்கம், இது தாத்தா பாட்டி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பாண்டியன் ஸ்டோர் பற்றி தான். பாண்டியன் நாடகத்தில் இன்னைக்கு பயங்கர அழுகாச்சு தான். அழுகு அந்த குமாரவேல அடிச்சு போட்டு அப்படியே கடக்காப்புல நகரவே காணும். ஆனா சாகலைன்னு நினைக்கிறேன். ஆனா இதுங்க சரியா கவனிக்காம தண்ணியை தெளிச்சு பாக்குது, என்ன பண்ணுதுங்கெல்லாம் அழுகுதுங்க, அழுது புலம்பிட்டு கிடக்குதுங்க. அந்த நேரம் பார்த்து அவங்க அப்பா வந்து பையனை தேடுறாப்புல. ஆனா அப்பா கிட்டே சொல்லாம போயிருக்கான். அந்த பையன் தேடுறாரு. அவங்க அம்மாட கேட்கிறாரு எங்க போயிட்டான். அவன் எங்க போனான்னா குடிச்சிட்டு எங்கிட்டு போய் குடிச்சிட்டு குப்புற விழுந்து கிடக்கானு அந்தம்மா. அப்புறம் அவர் ஃபோன் பண்ணுறாரு. இங்கே ஃபோன் வந்தவொடனே இதுங்க அப்படியே முழிக்குதுங்க. ஐயோ ஃபோன் பண்ணுறாருன்னு. ஆனால் எடுக்கல. அதுங்க பேசாமல் உட்காந்துருச்சுங்க. இது வந்து கோமதி ஐயோ போயிட்டானே எங்கள் அண்ணனுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன். என்னடா இங்கே வந்து ஏன்டா எங்கள் உயிரை வாங்கிட்டு இப்படி செத்து போயிட்டியே, உனக்கு இப்படி பண்ண நினச்சேன் அப்படி பண்ண நினச்சேன், உடனே உனக்கு சோறு விட்டுன்னு நினச்சேன். ஒரே ஒப்பாரி, பயங்கர ஒப்பாரி வச்சு அழுவுது. அடுத்து இந்த பக்கம் ராஜி ஐயோ அண்ணா பாசம் அதுக்கு ரொம்ப வந்துருச்சு. அண்ணா நான் என்ன பண்ணுவேண்ணா இப்படி போயிட்டியேண்ணா அப்படின்னு அது அழுவுது. இந்த பக்கம் மீனா நான் தான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு அழுவுது. இது அரசி வந்து என்னாலதான் நான் ஒழுங்கா இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு வேற அழுவுது. இப்ப என்ன பண்றதுனே தெரியல. அப்புறம் ஒரு கதிருக்கு போன் பண்ணி ராஜி சொல்லுது இந்த மாதிரி நடந்து போச்சு, எங்க அண்ணன் செத்து போயிட்டான், நீ என்ன செய்யறதுன்னு தெரியல, இப்ப நான் வர்றேங்கிறாப்ல. வந்தா நீனு இதுல மாட்டிக்கிருவ, நீ வராத, அதெல்லாம் கிடையாது, நான் வருவேன்றாப்ல. வெளியில சத்தம் இல்லாத இருங்க, நான் வந்துடுறேன். அப்படியே செத்து இருந்தாலும் ரகசியமா புதைக்கிறதுக்கு பார்ப்பாங்க. இல்லைன்னா உயிரோட இருந்தான்னா எந்திரிச்சு போவானா இருக்கும். இல்லைன்னா ரகசியமா அவங்க அண்ணன் தம்பிகளாம் வந்து புதைக்கிறதுக்கு பார்ப்பாங்க. அதான் நடக்க போகுது. அடுத்து என்ன ஆகுதுன்னா இந்த பக்கம் மீனா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நடந்து போச்சு, நான் என்ன செய்வேன் அப்படின்னு இது அழுவுது. வந்து ஜெயிலுக்கு போறேன், நான் வந்து போலீஸுக்கு ஃபோன் பண்ண போறேன், போலீஸ் ஃபோன் பண்ணி நான் ஜெயிலுக்கு போறேன். அதாவது இவன் உயிரோட இருக்கானா இல்லையான்றதை இவன் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருந்தா தெரிஞ்சிருக்கும். அதையும் ஜெயிலு இதுங்க கடந்து கத்திக்கிட்டு கிடக்குதுங்களே தவிர ஒன்றும் செய்ய மாட்டேங்குது. அப்புறம் என்னங்கிறத வந்து நம்ம போய் ஒரு இடத்துல போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து என்னவா செஞ்சா தானே தெரியும். சும்மா குப்பரை போட்டுக்கிட்டு அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு ஒப்பாரி வச்சு அழுதுக்கு இருந்தா எப்படி தெரியும். அவன் மயங்கி கிடக்கான், கோமால கூட கிடக்கலாம, நம்ம பின்மண்டையில் அடிச்சிருக்கு. அப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியாம இதுங்க கடந்து உருண்டுக்கிட்டு கிடக்குதுங்க. ஆனால் அந்த ஒரு பையன் வேற இருக்கானே, அவன் வந்தானாலும் தெரிஞ்சு போகும் இல்லையா. இதுங்க கத்துறத பார்த்தாலே அக்கம் பக்கத்தில் தெரிஞ்சிடும். ஆனால் செந்தில் சொல்றப்பல நீ எந்த சத்தம் போடாம அமைதியாக இருங்க, நான் வந்து பார்த்துக்குறோம் அப்படின்னு. ஆனால் இவங்க பூட்டி போட்டு போன போய் எந்திரிச்சு ஓட போறேன் அவன். அதான் நடக்க போகுது. பார்க்கலாம் நாளைக்கு என்னங்கிறத.